Hello friends, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வந்து ஆன் ஸ்கிரீன் வீடியோ பண்றோம். ஆன் ஸ்கிரீன் வீடியோ பண்ணியே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஆன் ஸ்கிரீன் வீடியோ பண்ணனும் அப்படினா வந்து பேபியை வந்து அம்மா வீட்ல கண்டிப்பா விடணும். சோ அதனாலே வந்து ஆன் ஸ்கிரீன் வீடியோ நான் பண்ணவே இல்ல நானு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து வாய்ஸ் ஓவர்லயே கொடுத்தா ஓடிட்டு இருந்தேன் நானு. சோ ஆன் ஸ்கிரீன் வீடியோன்றது ரொம்ப கஷ்டம். பட் இன்னைக்கு நான் பண்ணது ஏன்னு சொல்லிட்டு கேட்டினா வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே இன்னைக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டினா வந்து இந்த வீடியோ நம்ம சேனலோட 100வது வீடியோ. இது வந்து பாத்தீங்கன்னா நம்பவே முடியல என்னால. எப்படி வந்து டைம் போச்சு, எப்படி வந்து இவ்வளவு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிட்டது என்னாலே நம்ப முடியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து 100வது வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் நம்ம. இதுதான் அந்த 100வது வீடியோ. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து 50th வீடியோ வரும்போதே வந்து நான் வந்து ஏதாவது ஸ்பெஷலா ஒரு வீடியோ வந்து போடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வரலையே, எதுக்கு நம்ம போடணும், கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தாங்க. நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சப்ஸ்கிரைபர் வந்து எவ்வளவு ஸ்லோவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் ஸ்லோவா தான் இருக்காங்க, பட் முன்னத்துக்கு இப்ப பரவாயில்ல தான். சோ அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியா இருக்காங்க, நம்ம ஸ்பெஷலா போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்றதுனால வந்து 50th வீடியோ நான் விட்டுட்டேன். பட் 100th வீடியோ வந்து விட வேண்டாம், ஏதாவது நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் வந்து இந்த 100th வீடியோ வந்து நான் ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். சோ இந்த 100 வீடியோல நான் வந்து என்ன கத்துக்கிட்டேன், யூடியூப் மூலமா நான் என்ன கத்துக்கிட்டேன் இந்த 1 இயர்ல, ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது சொல்ல போனா. ஏன்னா வந்து October 6 அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இது பாத்தீங்கன்னா வந்து செப்டம்பர். சோ அடுத்த மாசம் வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம யூடியூப் வந்து 1 இயர் ஆக போகுது. என்ன வந்து என்கரேஜ் பண்ணிருப்பீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில பேர், அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து அவங்க ஒன்னு 2 பேர் வந்து என்கரேஜ் பண்ணல அப்படின்னா வந்து அந்த அடுத்தடுத்த வீடியோ போனா எனக்கு தோணிருக்காது. ஒரு 10 பேர் பார்த்தா கூட வந்து இப்ப 10 பேர் பார்த்திருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும் மனசுல. எப்பவுமே நான் வந்து நினைச்சதே கிடையாது நம்மளுக்கு வந்து இவ்வளவு வியூஸ் வரல, எப்படி வரல அப்படின்னு நினைச்சதே கிடையாது. நான் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா இவ்வளவு வீடியோ நான் அப்படி போட்டேன்றது எனக்கே உண்மையே தெரியல. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ வந்து நம்மளும் வந்து ஏதோ கன்சியூம் பண்ணிருக்கோம் நம்மளோட டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சோ இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறது என்னன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களா, காசு வந்துருச்சா அப்படி இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா வந்து இன்னும் வரலவே இல்லை. சொல்ல போனா வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, நம்ம வந்து வீடியோ போட்டுட்டே இருக்கணும், நம்மளோட கண்டென்ட் வந்து ஒழுங்கா இருக்கணும். அதே மாதிரி எடுத்த உடனே அதுல காசு வரவே வராது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி யூடியூப் பண்றாங்கன்னா அவங்க வந்து காசு வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மையா அப்படி இல்லைங்க. நம்ம என்னதான் வந்து 4000 சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்தாலும் சரி, அவங்களுக்கா எப்ப வந்து தோணுதோ அப்பதான் அந்த இது வந்து நம்மளுக்கு கிடைக்குமே. நமக்கு அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சோ அதுக்கும் இன்னும் வந்து ஒரு 1 இயர் எடுக்கணும் நான் நினைக்கிறேன் நானு. சோ இன்னைக்கு இந்த வீடியோ நான் என்ன சொல்ல போறேன் பாத்தீங்கன்னா வந்து 100 வீடியோ நான் போட்டும் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர் கூட ரீச் ஆகல. அதுக்கான ரீசன் என்ன, நான் பண்ண சில மிஸ்டேக் என்ன அப்படிங்கறத நான் எனக்கு சொல்ல போறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, இப்ப யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன், இல்லாட்டி வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நான் என்னென்ன கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல போறேன் நானு. சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நாம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சேனலை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணணும் இல்லையா. நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து வெறும் வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். குரூப்னா குரூப் கிடையாது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல மட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் யாருக்குமே வந்து பர்சனலா போய் ஷேர் பண்ணவே இல்லை. இதுதான் நான் பண்ண முதல் மிஸ்டேக். ஏன்னா என்னோட கான்டாக்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 90 கான்டாக்ட் தான் இருப்பாங்க. அதுல வந்து யாருக்குமே நான் வந்து பர்சனலா அனுப்பவே இல்லை. யாருக்குமே ஒரு பிரைவேட் மெசேஜா போட்டு நான் அனுப்பவே இல்லை நானு. அதான் நான் அப்பதான் ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சு. நான் சேனல் ஆரம்பிச்ச அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு 40 சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் வந்து எனக்கு வந்து 50-60 சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. பட் கண்டிப்பா நான் வந்து அந்த டீடைல் வந்து நான் ஆட் பண்றேன். நான் கண்டிப்பா நீங்களும் பாப்பீங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ஸ்லோவா இருந்தது. அதுக்கு வந்து நான் தான் மெயினான ரீசன். நான் வந்து யாருக்குமே வந்து பர்சனலா அனுப்பவே இல்லை. என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த பர்சனலா நம்ம ஒருத்தர் காமிச்சு நம்ம வந்து அவங்களை புஷ் பண்ணக்கூடாது, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க புஷ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்தது. அதனாலதான் நான் அனுப்பவே இல்லை நானு. அதே மாதிரி நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன் நான். இதுவும் உண்மைதான். நம்ம சேனல் வந்து ஒருத்தர் பாப்பாங்கன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டேன். அதுவும் தப்பு தான். சோ இந்த மாதிரி மிஸ்டேக் நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன கான்டாக்ட்ஸ் இருக்கு எல்லாருக்குமே இல்லை, உங்களுக்கு தெரியும்ல, இவங்களுக்கு நம்ம அனுப்பலாம், பிரைவேட்டா நம்ம அனுப்பலாம், நம்ம கேட்கலாம் அப்படின்னு தெரியும்ல. அந்த மாதிரி அனுப்பி அவங்க மூலியமா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா இந்த மாதிரி சேனல் பாப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சேனலை வந்து நீங்க எல்லாருக்கும் சென்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்து வர ஆரம்பிப்பாங்க. அண்ட் அடுத்த மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்து என்னோட சேனல் நேம் தான். இந்த சேனல் நேம் வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம சேனல் நேம் கூட சேர்த்து ஒரு யூனிக்கா ஒரு வேர்டிங்ஸ் மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு வச்சிருந்தேன். பட் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. கடைசி வரைக்குமே எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு என்ன பண்றது தெரியாம சரி ஓகே நம்மளோட பேரை போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ண. சேனல் நேம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அந்த சேனல் நேம் தான் வந்து நம்ம என்ன சேனலை பண்றோம், நம்ம என்ன வீடியோஸ் பண்றோம் அப்படிங்கறத வந்து டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து நான் பண்ணவே இல்லை. எனக்கு இப்பயும் பாத்தீங்கன்னா வந்து எதுவுமே தோணலை ஆக்சுவலா. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்களே, அவங்களோட பேர் போட்டு பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஸோ நானும் கேஷுவலாக இருந்துட்டேன். சரி நம்ம பேர் போட்டு நம்ம வந்து ஆரம்பிச்சிக்கலாம், நம்மளுக்கு வந்து எதுவுமே யூனிக்காக வந்து யோசிக்க தெரியல அப்படின்றதால நான் அப்படியே விட்டுட்டேன். அதுவும் வந்து இன்னொரு மிஸ்டேக் தான். நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நம்மளோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க நிறைய பேர். நான் பார்த்துருக்கேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இதுவும் நான் பண்ண 2வது மிஸ்டேக்கு. சேனல் நேம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் மாற்றணும்னு நினச்சாலும் நான் மாற்றிட்டேன் அப்படின்னா வந்து சில சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது நான் தான் இந்த சேனல் தான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். அந்த ஒரு பயத்தில் வந்து நான் மாற்றாமே அப்படியே இருக்கேன். நான் மேபி ஃபியூச்சரில் மாற்றினா உண்டு, தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோஸ் போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸில் டேக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இந்த டேக்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துக்கு கழிச்சு தான் எனக்கே தெரிஞ்சது டேக்ஸில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த டேக் வந்து நம்ம ஏன் போடுறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து சர்ச் போடுறாங்க ஹவு டு கிளியர் பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து உங்களோட அந்த ஸ்கின் கேரில் அந்த பிம்பிள்ஸ் பற்றி ஹவு டு கிளியர் பிம்பிள்ஸ் ஒரு கீவேர்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதுவும் நான் பண்ண ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக். எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணவே இல்லை. இதை 6 மாதம் கழிச்சு தான் யாரோ என்ன சொல்கிறது ஒருத்தர் சொல்லி தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு யூடியூபர் வந்து சொல்லி தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுவும் நான் பண்ண பெரிய பெரிய மிஸ்டேக். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களால் வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ கீவேர்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரே கீவேர்ட்ஸை வந்து இன்னொரு வாட்டி ஆட் பண்ணக்கூடாது. அதுவும் வந்து மிஸ்டேக் தான், அதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் ஸ்பேமில் போயிடும்னு சொல்லுவாங்க. இதையும் நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன், போக போக கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் நான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் வீடியோ தான். இந்த ஷார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இதை பற்றி நான் கண்டுக்கவே மாட்டேன் கொஞ்சம் கூட. இதில் என்னடா வந்துட்டு போகுது, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து விட்டுட்டே இருப்பேன். யூடியூப்ஸ் ஓப்பன் பண்ணனா வந்து வீடியோஸ்லாம் பார்ப்பேன், பட் ஷார்ட் வீடியோ பார்க்கவே மாட்டேன். முடிஞ்சப்போ இந்த ரீல்ஸ் பார்க்கறது, இந்த எமோஜி போய் பார்க்கறது, இந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் நான். பட் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லேயே வந்து இவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 மாதம் கழிச்சு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் யூடியூப் ஷார்ட் வந்து போடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. இதை போட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் ஒரு யூடியூப்ல வந்து ஒரு பெரிய வீடியோ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அது ஒரு 10 பேர் தான் பார்த்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுல எனக்கு தெரிஞ்சவங்களே பார்க்காம இருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, எனக்கு சிரிப்பா ஒரு பக்கம் யோசிக்கும் போது சிரிப்பா வரும். எனக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்தேன் அப்படின்னா வந்து அதை ஒரு 20 பேர் பார்த்துருப்பாங்க வாட்ஸ்அப்ல. ஆனா அதுல போய் வியூஸ்ன்னு பார்க்கும்போது வந்து ஒரு 10 பேரும் இல்லை 5 பேர் தான் இருப்பாங்க. அதை பார்த்தாலே எனக்கு சிரிப்பா, ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா வந்து ஒரு பக்கம் சிரிப்பா வரும். அந்த மாதிரி பண்றதை விட ஷார்ட் வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகும். சொல்ல போனா ஷார்ட் வீடியோல வந்து வியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்க வந்து என்னோட சேனலை ஓபன் பண்ணி போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும். அது ஷார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் கொடுத்துருக்கோம் எனக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி, வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீடியோஸே போடல அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் போட்டு பழைய வீடியோவில் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல வியூஸ் வரும், அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த ஷார்ட் வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட சப்ஸ்கிரைபரே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆரம்பிச்சாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கன்சிஸ்டன்சி தான். கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த வாரத்துக்கு இவ்வளோ வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. சிலர் வந்து டெய்லி வீடியோ போடுவாங்க, சிலர் வந்து வாரத்தில் ஒரு நாள் வீடியோ போடுவாங்க. ரொம்ப டெவலப்பான சேனல்லாம் வாரத்தில் ஒரு நாள் வீடியோ போடுவாங்க. நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க என்ன பண்ணணும்னா வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 வீடியோவாவது போடணும். நான் ஆரம்பத்தில் நல்லா போட்டுட்டு இருந்தேன் வீடியோ, நல்லா ஒரு 3 வீடியோ போட முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 வீடியோ நான் போட்டு தான் இருந்தேன் நான். பட் போக போக என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி வந்து எனக்கே குறைஞ்சிச்சு, எனக்கே தெரிய ஆரம்பிச்சு. நம்ம வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிட்டோம் வீடியோ போடுறது அப்படின்ற மாதிரி. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பிரேக்கே விட்டுருவேன். ஒரு 1 வீக் போட மாட்டேன் வீடியோ, ஒரு 2 வீக் போட மாட்டேன் வீடியோ, அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து தப்பு பண்ணாதீங்க. எப்படி இருந்தாலும் சரி வாரத்தில் வந்து ஒரு 2 வீடியோ வந்து எப்படியாவது போட்டுருங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயம் கூட எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு எனக்கு. அப்படி ஒருவேளை வந்து உங்களுக்கு வீடியோ போட எதுவுமே கண்டென்ட் இல்லை, எனக்கு என்ன போடுறதுன்னு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் விளாக் போடலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்டென்ட்டை உயிரை கொடுத்து நம்ம வந்து பண்றதை விட ஒரு விளாக் போட்டாலே அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. அது வந்து எல்லாருமே பிடிச்ச ஒரு விஷயம் தான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விளாக் பார்க்கறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. ஸோ விளாக் நீங்கள் போடலாம், இல்லை விளாகிங் சேனலாக கூட நீங்கள் மாற்றலாம், தப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் வீடியோ வந்து கன்சிஸ்டன்சியாக போட்டுகிட்டே இருக்கணும். நான் வந்து பண்ண மிஸ்டேக்ல இதுவும் ஒன்று. நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட சேனலில் போட்ட வீடியோலேயே பார்த்தீங்கன்னா வந்து ரீச்சான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சு நான் போட்ட ஒரு வீடியோ தான். அது உண்மையாகவே வந்து எல்லா வீடியோக்கும் சேர்த்து அது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து நல்லா ரீச் ஆயிருச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நல்லா ரீச் ஆயிருக்கு, இதே மாதிரி ஒரு வீடியோ நீ அப்லோட் பண்ணு, கண்டிப்பாக வந்து இதுக்கும் நல்ல ரீச் கிடைக்கும், ஸோ உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க சொன்னாங்க. பட் அதை பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு நம்ம என்ன யோசிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமே பார்த்தீங்கன்னா வந்து அதை அப்படியே விட்டுட்டேன் நான். ஸோ அதுவும் வந்து மெயினான மிஸ்டேக் தான். உங்களோட சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து வர வீடியோ அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நீங்கள் பண்ணிங்கனாலும் கூட வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. சரி நம்ம பார்க்குறத அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இதுவும் வந்து நான் பண்ண ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக் தான். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ணவே பண்ணாதீங்க.
வியூவர்ஸ் என்ன விரும்புறாங்களோ அதை நம்ம போட்டாலே போதும், கண்டிப்பா வந்து நமக்கு வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபர் வரும். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டீங்கன்னா வந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து வெறும் யூடியூப்ல மட்டுமே வைக்காம நம்மளுக்கு என்னென்ன ஆப்லாம் தெரியுமோ அந்தந்த ஆப்லாம் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இதை பண்ணவே இல்லை. நான் இது ஏன் பண்ணேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து ஒரு பர்சனல் ப்ரைவசிக்காக தான் நான் பண்ணலை இதை. நிறைய பேர் சொன்னதுன்னா எஃபியில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எஃபியில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால நான் பண்ணலை நான். பட் உங்களுக்கு ஐடியா இருக்குது ஏதாவது ஒரு இதில் வந்து ஆப்பில் வந்து ஷேர் பண்ணணும், இந்த ஷேர் பண்ணால் வந்து நல்ல வியூஸ் கிடைக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து ஐடியா இல்லை. நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ போடுறேன் அப்படின்னா இந்த ஒரு கொஞ்ச நாளில் அதுக்கான அந்த அப்டேட்ஸை வந்து நான் வந்து இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுவேன். ஸோ அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் எந்தெந்த மிஸ்டேக்லாம் நான் பண்ணேன், எந்த மிஸ்டேக்லாம் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. அப்படியே ஒரு வேளை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரமாக. ஸோ அவ்வளோதான். இதோட வந்து நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான், இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். எப்பவும் போல் இப்பயும் வந்து இனிமேட்டும் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய். ஏன்னா வந்து அமைதியா வேலை பாருங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம்.